267 கிலோ தங்க கடத்தல், பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நெருக்கமான நிர்வாகி விசாரணை வளையத்தில் அப்படின்லாம் செய்திகள் அப்போதே வெளியானது. இப்ப இந்த தங்க கடத்தல் எப்படி நடக்குதுன்னா, ஷபீர் அலி அப்படின்றவர் ஒரு கிஃப்ட் சென்டர் சென்னை ஏர்போர்ட்ல நடத்திட்டு இருக்கிறாரு. சென்னை ஏர்போர்ட்ல கிஃப்ட் சென்டர் நடத்தணும் அப்படின்னா அதனுடைய தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய வித்வேதா பிஆர்ஜி அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் அங்க கடைகளுக்கான இடங்களை அலோகேட் பண்ற கம்பெனி. அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த டைரக்டரா பிருத்திவி அப்படின்றவர் இருக்காரு. இந்த பிருத்திவி பாஜகவினுடைய மாநில மாணவர் அணியை சார்ந்தவர், அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். அந்த பிருத்திவி தான் இந்த ஷபீர் அலிக்கு ஏர் ஹப் அப்படின்ற பேர்ல ஒரு கிஃப்ட் சென்டர் கடை அமைக்கிறாரு. அப்ப இந்த பிருத்திவியின் பின்னணியில் பிருத்திவியோட உதவியோட தான் இந்த தங்க கடத்தல் அப்படின்றது நடைபெற்று இருக்குது. அயன் படத்துல கடத்துவாங்கல்ல விழுங்கி கேப்சூல் டைப்ல, அப்படி தங்கத்தை பவுடர் ஆக்கி தினசரி 20 பேர் வெளிநாடுகள்ல இருந்து வருவாங்க. ஒவ்வொருத்தங்களும் வயிற்றுல 100 கிராம் அளவிற்கு தங்கத்தை பவுடர் ஆக்கி அதை விழுங்கி கேப்சூலா விழுங்கி எடுத்துட்டு வருவாங்க. அதை விமான நிலையத்தில் உள்ள கழிவறை அங்க போய் எடுத்துருவாங்க. அதை இந்த கிஃப்ட் சென்டர்ல வேலை செய்யற ஊழியர்கள் போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை ஒயிட் ஆக்குறது இருக்காருல்ல ஜக்கி வாசுதேவ், அந்த ஜக்கி வாசுதேவ் மூலமாக இந்த தங்கத்தை விற்று அதை வெள்ளை பணமாக மாற்றுவது. இப்படித்தான் இந்த பிசினஸ் நடக்குது. இந்த பிசினஸை நடத்தி கொண்டு இருப்பவர் அண்ணாமலை தான் அப்படின்ற கேள்வி அன்றைக்கு வந்தது. ஏன்னா